அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி திங்கள் 6ஆம் நாள், திருப்பாவையின் 6ஆம் பாசுரம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில், புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில், வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில், வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாயெழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு, பிள்ளாயெழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம், மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம், உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அன்பு தோழியே, நீ உடனே எந்திரி. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிறச் சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியுடன் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இதுல பூதகிங்கிற அரக்கிய கம்சன் அனுப்பி வைக்கிறான், போய் கண்ணனை கொண்டுட்டு வந்துரு அப்படின்ட்டு. கொன்று வருகன்னு அனுப்பினோன்னா அவளை கண்ணன்கிட்ட வந்தவனே உடனே ஒரு ஏதாவது செஞ்சு கண்ணன் கொன்றிருக்கலாம். ஆனா அப்படி கண்ணன் செய்யல. அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அவ அடைஞ்சிட்டான். அப்ப அந்த தாய்மைய பால் கொடுக்குறா, குழந்தைய தூக்கி வச்சு கண்ணனை தூக்கி வச்சு பால் கொடுக்கும்போது அந்த தாய்மையை பாராட்டும் விதத்துல அவளது மடியில அமர்ந்து பாலை குடிக்கிறது மாதிரி அமைதியா உயிரையே குடிச்சிட்டாரு. குடிச்சதும் இல்லாம அவளுக்கு மோட்சமும் கொடுக்கிறாரு எம்பெருமான். இதத்தான் இந்த பாடல்ல ஆண்டாள் அம்மையார் அருமையாக நமக்கு பாடியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான அருமையான பாடலை திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாடல். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை 6ஆம் பதிகம். மானே நீ நின்னலை, மானே நீ நின்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. மானே நீ நின்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, வாணி நிலனே பிறவே அறிவறியான், வாணி நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும், தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும், வான்வார்கழல் பாடி
வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும். ஊனே உருகாய் உனக்கே ஊரும் நமக்கும். ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலூர் எம்பாவாய். ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலூர் எம்பாவாய். மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய். ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டது. உன் சொல் போன திசை எங்கே? மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னும் விடியவில்லையா? வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு என்று தோழியர்கள் அந்த தோழியை எழுப்புகிறார்கள். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இறைவனை தனக்காக மட்டும் இல்லாம பிறருக்காகவும் வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலடிகள் நமக்கு உணர்த்தது. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் சொல்லுது. ஒன்ன சொல்லிட்டோம்னா அதை செய்தே தீரணும், இல்லைன்னா மற்றவங்க நம்மள கேலி பண்ணிடுவாங்க, நமக்கு தலை குனிவு ஏற்படும் அப்படிங்கிறதான் இந்த பாடல் உணர்த்தும் தத்துவம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். என்றும் உங்கள் அன்புடன் முருகேஸ்வரி தமிழாசிரியர்.